بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். நாட்களிலே சிறந்த நாட்களாக விளங்கக்கூடிய இந்த ஜும்மா தினத்தில் அமர்ந்திருக்கின்றோம். நம் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக என கூறிக்கொண்டு என் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு அல்லாஹ்வுக்கு பிரியமான இல்லம், அல்லாஹ் நேசிக்கக்கூடிய இல்லம். நம்மள்கிட்டே வீடு இருக்குது, இல்லம் இருக்குது, அதை நம்ம நேசிப்போம். அதில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நாம் தான் முடிவு செய்வோம். அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு இல்லம் இருக்குது. அது எந்த இல்லம் என்றால், நீங்கள் அமர்ந்திருக்கீங்க பார்த்தீங்களா, இதான் இல்லம், அல்லாஹ்வுடைய இல்லம். இந்த இல்லத்தில் நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளுக்கு என்ன நன்மை கொடுக்கப்படும், எந்த காரியத்தை செய்யக்கூடாது, இது யாருக்கு சொந்தம் என்பதையும் ஒரு 30 வருடங்களுக்கு முன்னால் இந்த இறை இல்லம் இல்லாமல் இந்த ஏகத்துவவாதிகள் எவ்வளோ சிரமத்திற்கு உட்பட்டார்கள் என்பதையும் இன்ஷா அல்லாஹ் இந்த உரையில் பார்ப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறை சொல்கிறான், வ அன்னல் மசாஜித் அல்லாஹி ஃபலா ததுவு மா அல்லாஹ் யஹ்தா. என்ன அல்லாஹ் சொல்கிறான், மஸ்ஜித்கள் அனைத்தும் அல்லாஹ்வுக்குரியது, அல்லாஹ்வை தவிர யாரையும் அழைக்காதீர்கள். இந்த இல்லம் இருக்குது பார்த்தீங்கன்னா, தான் அல்லாஹ்வுடைய இல்லம். இந்த இல்லம் தனக்குரியது, தனக்கு சொந்தங்கிறான். நாம் தான் இந்த இல்லத்தை கட்டுறோம், நாம் தான் பணம் கொடுக்குறோம், நாம் தான் நிர்வாகம் செய்கிறோம். ஆனால் அல்லாஹ் பொறுத்தவரையும் இது எனக்கு சொந்தம், தனக்கு சொந்தங்கிறான். இதை பள்ளிவாசலாக அதை நாம் ஏற்படுத்தி விட்டால் நாம் நிர்வாகம் பண்ணலாம். அது யாருக்கு சொந்தம் என்றால் அல்லாஹ்வுக்கு சொந்தம். அல்லாஹ்வை தவிர யாரையும் அழைக்காதீர்கள். அல்லாஹ் கண்டிஷன் போட்டு சொல்கிறான். நாம் சொல்லுவோம், அல்லாஹ்வுடைய இல்லத்தில் உட்காந்துக்கிட்டு இந்த மௌலூத் ஓதுறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைக்கிறாங்க, முய்யதீன் அப்துல் காதர் ஜைலானி அழைக்கிறாங்க, மற்ற அவுலியாவை அழைத்து அவர்கள்ட்ட தன்னுடைய கோரிக்கையை வைக்கிறாங்க. இதுக்கு அல்லாஹ்வுக்கு சொந்தமான இடம் அல்லவா என்று நாம் கேள்வி எழுப்புவோம். அது மட்டும் இல்லை, அழைக்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வை தவிர எதையும் பேசாதீர்கள், அல்லாஹ்வை தவிர எதையும் நினைக்காதீர்கள். எல்லாம் உள்கருத்து. இது இந்த பள்ளிவாசலை பொறுத்தவரையும் எப்படிப்பட்டது, அல்லாஹ்வுடைய ரஹமத்தை சூழ்ந்திருக்கக்கூடியது. உங்கள் ஊரில் ஒரு ஏகத்துவ பள்ளிவாசல் இருக்கின்றால் பெரிய பாக்கியம், பெரிய பாக்கியமான நன்மையை சம்பாதிக்கக்கூடிய ஒரு இல்லம் இந்த இல்லம். இந்த இல்லத்தின் மூலமாக நீங்கள் அதிகமான நன்மையை பெற முடியும். அதனால்தான் தனக்குரியது, தனக்கு சொந்தங்கிறான். இப்போ தன்னுடைய வீட்டில் யாரை கூப்பிட்டு அழைச்சி வைக்கணும், யார் என்ன பேசணும், எப்படி சவுண்டில் பேசணும் என்பதை நாம் அளவுக்கு தான் நம்ம சொல்லுவோம். நம்ம எல்லாத்தையும் கூப்பிட மாட்டோம். நம்ம வீட்டில் சவுண்டாக பேசினா கூட நமக்கு பிடிக்காது, அசிங்கமாக பேசினா பிடிக்காது. நம்ம வீட்டில் யாரையும் அழைப்பதற்கும் அளவுகோல், பேசுவதற்கு அளவுகோல், உயர்த்து பேசுவதற்கும் அளவுகோலை நாம் ஏற்படுத்துவோம்.
அப்போ அல்லாஹ்வுக்கு சொந்தம் என்றால் அந்த அல்லாஹ்வுடைய அந்த இல்லத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் தான் முடிவு செய்யணும். இந்த பள்ளிவாசலை பொறுத்தவரையும் நன்மை சம்பாதிப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு இல்லம். இங்கே நன்மையை அதிகமான முறையில் நாம் அறுவடை செய்வதற்கு அதை நாம் பயன்படுத்தணும். அடுத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு ஊரில் அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடம் இந்த இல்லம், மஸ்ஜிதை சொல்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு வெறுப்பான இடம் கடைவீதி. இந்த ஒரு ஊர் இருக்குது, ஒரு ஊர், அந்த ஊரில் அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடம் எதுன்னு தேர்ந்தெடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இறை இல்லத்தில் விரும்புவான் அல்லாஹ். ஏனென்றால் தன்னை நினைத்து கொண்டே இருப்பார்கள், திக்ரு செய்வாங்க, துவா செய்வாங்க, அதே மாதிரி தொழுவாங்க, அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுவாங்க, ஹதீஸை படிப்பாங்க. எந்நேரமும் தன்னை பற்றியே நினைத்து கொள்ளக்கூடிய இடமாக இருப்பதினால் அதை அல்லாஹ் நேசிக்கிறான், விரும்புகிறான். அந்த இடத்த இப்போ விரும்பக்கூடிய இடம் எப்படி இருக்கும்? நம்ம விருப்பம்னா எப்படி ஒரு ஆள் விரும்புகிறோம்? நம்மளுடைய பார்வை அவங்க மேலே தான் இருக்கும். நம்ம ஒரு பிள்ளையை விரும்புகிறோம் அப்படின்னா 100 பிள்ளை இருந்தாலும் நம் பிள்ளை மேலே தான் பார்வை இருக்கும். எங்கே போயிட்டான், எங்கே நிற்கிறான், எங்கே இருக்கான், என்ன ஆயிடுச்சு என்று நாம் விரும்பக்கூடியவரை நம்முடைய பார்வையின் மூலமாக அதை அணைத்துக் கொள்வோம். அப்போ அல்லாஹ் விரும்புகிறோம் அப்படின்ட்டா இந்த ஊரில் இந்த பள்ளிவாசல் அல்லாஹ்வுடைய பார்வையில் இருக்கும். அந்த பார்வையில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசலில் அல்லாஹ் விரும்பினா போல் நாம் அமைத்துக் கொள்ளணும். வெறுக்கக்கூடிய இடம் எது? கடை வீதிங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் வெறுக்கிறானா? போய் சொல்லுவாங்க, ஏமாற்றுவாங்க, ஃப்ராடு பண்ணுவாங்க, மோசடி செய்வாங்க, தேவையில்லாத காரியத்தை ஈடுபடுறதுனால் அதை அல்லாஹ் வெறுக்கிறான். இப்போ வெறுக்கக்கூடிய இடம் கடைவீதி, விரும்பக்கூடிய இடம் எது? பள்ளிவாசல். அப்போ அல்லாஹ் விரும்பக்கூடிய உயர்வான ஒரு பள்ளிவாசலை உங்கள் ஊரில் அமைச்சிருக்காங்க. இதை தொழுவையின் மூலமாகத்தான் இதை அலங்காரம் செய்ய வேண்டும். நீங்கள் தொழுவைக்கு காணும், ஏகத்துவம் வளர்ந்துடுச்சு, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டோம். ஏன்னா அதிகமான பேர் விதுகத்தையும் சிறுக்கியும் அனாச்சாரத்தையும் விட்டு ஒதுங்கி கொண்டார்கள், ஒதுங்கிட்டாங்க. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் 50% மேலே அதெல்லாம் அழிஞ்சிருச்சு. ஆனால் இங்கே தொழுவைக்கு ஆள காணும். தவ்ஹீத் என்றால் ஏகத்துவம் என்றால் அல்லாஹ்வை மட்டும் வணங்கணும். அந்த வணங்கம் தொழுவையின் மூலமாக அதை உண்மைப்படுத்தணும். இப்போ பள்ளிவாசல்ல தொழுவதற்கு பக்கத்து தொழுவைக்கு ஆள் இல்லை. ஒவ்வொரு ஊர்லேயும் பள்ளிவாசல் இருக்கு, ஒரு செவ்வு தான், அதிகப்படியாக 15 பேர் 20 பேர். இதுதான் சுன்னத் ஜமாத் சொல்லுவாங்க. சுன்னத் ஜமாத் பள்ளிவாசலை பார்த்தாலும் இதே நிலைத்தான். அவர்களை வென்றெடுத்து நாம் அழைத்து தெளிவுபடுத்தியிருக்கிறோம் என்றால் நம்ம பள்ளிவாசல் நிறையணும், எல்லாரும் தொழுவக்கூடியவங்களாக மாறணும். அப்பொழுதுதான் அது சிறப்பு பெறும். இப்போ இந்த பள்ளிவாசலில் தொழுவக்கூடியவங்க கம்மி, தொழுவாதவங்க ஜாஸ்தியாக இருக்காங்க. இந்த பள்ளிவாசல் இல்லாமல் 30 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டோம் என்பதை ஒரு நினைவூட்டுறேன் நான். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் 1985க்கு முன்னால் இந்த தமிழகத்தில் சிறுக்கு மேலோங்கி இருந்துச்சு. தர்கா இல்லாத கூட பார்க்க முடியாது. கொடிமரம் தெருவுக்கு தெரு இருந்துச்சு. தென்னைக்கு தெனி மௌலிது ஓதுவாங்க. பேய் பிசாசு செய்வன தாயத்து தட்டு தோசியம் கழுவி குடிக்கிறது என்று மக்கள் அனாச்சாரத்தில் முழுகி இருந்தாங்க. அல்லாஹ்வுக்கு மாற்றமான காரியங்களில் முழுங்கி இருந்த அந்த நிலையிலே தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏகத்துவவாதிகளாக சில நபர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து இந்த சத்தியத்தை சொல்ல வைத்தான். 85 தான் இந்த ஏகத்துவ மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கப்படுது. 86லேயே இந்த பண்டாரவாடியில் 4 பேர் இருந்தாங்க. தமிழக லெவலில் எடுத்தீங்கன்னா தஞ்சாவூரில் இருந்தாங்க, நாகூரில் இருந்தாங்க, வேற ஊர்லாம் பார்க்க முடியாது. ஏகத்துவம் முன்னாடி சேர்ந்த ஊர் எது தெரியல, பண்டாரவாடியில் சேர்ந்துச்சு. 4 சகோதரர் இருந்தாங்க. அவர்கள் ஏகத்துவத்தை எடுத்து சொல்வதனால் பல கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் ஆளாக்கப்பட்டாங்க. எந்த பள்ளியிலையும் போய் தொழுவ முடியாது, எந்த கூட்டமும் நடத்த முடியாது. அவர்கள் தன்னை வாய் வழியாக தான் மார்க்கத்தை சொல்லுவாங்க, இல்லை கேசட்டு மூலமாக சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் ஒரு நிலை இருக்கு. பள்ளியில் தொழுவ முடியாத நிலை. பள்ளியை தொழுவதற்கு ஆவலாக இருந்தாங்க, முடியவில்லை. 1990-92 ராஜகிரி பண்டாரவாடியில் 20 பேருக்கு மத்தியில் அதிகமாக தவ்ஹீத் முறைப்படி நபி வழியில் தொழுவக்கூடியவராக மாறுறாங்க. எங்கங்க ராஜியில் 7 பேர் தொழுவாங்க. பண்டாரவாடியில் எல்லா பள்ளியிலையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20-30 பேர் தவ்ஹீத் முறைப்படி நபி வழியில் தொழுவக்கூடியவராக மாறக்கூடிய நிலை ஏற்பட்டுச்சு. அங்கே உள்ள சுன்னத்து ஜமாத்தினருக்கு கோபம் தாங்க முடியல. ஏன்னா அவங்களே 10 பேர் 15 பேர் தான் தொழுவாங்க. அதில் நம்மளை பார்த்தீங்கன்னா 5-6 பேர் இருப்பாங்க. எப்படி
நெஞ்சில கை கட்டி தொழுகிறாரு, விரல அசைக்கிறாரு, ஆமீன் சொல்றாரு, தொப்பி போடல, கூட்டு துவால கலந்துக்கல, என்ன இவர் இங்கே தொழுகிறாரு, இவரை அனுமதிக்க கூடாது என்று ராஜகிரி பண்டாரெல்லாம் சேர்ந்து ராஜகிரியில ஒரு கூட்டம் நடத்துறாங்க 92ல். அனைத்து மக்களும் சேர்ந்து அமர்ந்து அவர்களை பள்ளியில் அனுமதிக்க கூடாது என்று தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. அந்த தீர்மானத்தில் என்ன சொல்றாங்க, இந்த பள்ளியில 4 இமாம்கள், ஒரு இமாமையாவது பின்பற்றாதவருக்கு இந்த பள்ளியில தொழுவதற்கு அனுமதி இல்லை. 4 மதபு, நாங்கள் அனஃபி மதபு, இல்லை சாஃபியா இருந்துட்டு போங்க, மாலிக்கியா இருந்துட்டு போங்க, அம்பலியா இருந்துட்டு போங்க, இந்த 4 மதபுல ஒரு மதபையாவது நீங்கள் பின்பற்றவில்லை என்றால், ஒரு இமாமையாவது நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இந்த பள்ளியை தொழுவக்கூடாது என்று தீர்மானம் நிறைவேற்றி போர்டு தொங்க விடப்பட்டுச்சு. பள்ளியில் போய் தொழுவ முடியாது. நாங்கள் ஜிம்மா தொழுகை எங்கே தெரியுமா போவோம்? ஆற்றங்கரை பள்ளிவாசலுக்கு போவோம். பல வாரங்களாக தஞ்சாவூருக்கு பஸ்ஸில் ஏறி ஆற்றங்கரை பள்ளிவாசலில் போய் ஜிம்மா தொழுவோம். அதற்கு பிறகு ஒரு சகோதரர் வந்து சொல்லுவார், நான் திருப்பாதூர் பள்ளிவாசலில் போய் நான் ஜிம்மா தொழுதேன், அங்கே யாரும் ஒன்றுமே சொல்லலை. அப்பயும் தவீது பரகி இருந்துச்சு. அப்போ இருந்தாலும் எதிர்ப்புல அந்தந்த ஊரில் இல்லை, ரொம்ப சாதாரண புரிகிற அளவுக்கு இருந்துச்சு. இங்கே தான் அதிகமாக இருந்துச்சு. எல்லாரும் திருப்பாதூரைக்கு போவோம் ஜிம்மா தொழுவைக்கு. இன்னொரு சகோதரர் சொல்லுவார், நான் வங்கராமட்டை பள்ளியில் போய் தொழுதேன், ஒன்றும் சொல்லல. எல்லாரும் வங்கராமட்டைக்கு போவோம் ஜிம்மா தொழுவைக்கு. ஒரு சகோதரர் சொல்லுவார், மயிலம் தைக்காலுக்கு போனேன் நான், அங்கே ஒன்றும் சொல்லல. மயிலம்பு தைக்கால் பள்ளிவாசலில் போய் ஜிம்மா தொழுவோம். அங்கேயும் இவர்களை தொழுவக்கூடாது என்று தடுத்தார்கள். இங்கே ஜமாத்திலேருந்து போய் அவங்க அனுமதிக்காதீங்க என்று தடுக்கப்பட்டுச்சு. அங்கே முத்தவள்ளியாக அபீப் சார் இருந்தார். அவர் சொல்கிறாரு, சொல்லிட்டு உங்களை வரக்கூடாது, உங்களை அனுமதிக்கக்கூடாது என்று இவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஆர்டர் போடுறாங்க. இருந்தாலும் எங்களுக்கு மனதில்லை, நீங்கள் தொழுவுங்க அப்படிங்கிறாங்க. நாங்கள் அங்கே தொழுதுகிட்டு இருக்கோம். அதன் பிறகு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன்னும் சொல்ல போனால் 3-4 வருட காலங்களாக வீட்டில் தான் தொழுவோம். பள்ளிவாசல்லேருந்து பாங்கு சொல்ல போனோம், பஜாரில் நிற்போம். பள்ளியில் தொழுவதற்கு ஆவல் ஏற்படும், ஆசை ஏற்படும். பள்ளிவாசலில் தொழுவ முடியாது. தொழுதால் என்ன ஆகும், பிரச்சனையாகும், கோபப்படுவாங்க என்று வீட்டில் போய் தொழுவோம். அது மட்டும் இல்லாமல் அந்த இடப்பட்ட காலத்தில் 92லேருந்து 96 இடப்பட்ட காலத்தில் இரவு தொழுகை ராஜன் பஞ்சாவோட கீழத்தில் ஒரு வீட்டில் வச்சு நடத்துவோம். அங்கேயே உள்ளரங்கு பயம் நடத்துவோம். உள்ளரங்கு பயம் நடத்த முடியாது. பஞ்சாவில் ரொம்ப கடுமை எதிர்ப்பு. ஒரு நோட்டீஸோட கொடுக்க முடியாது, ஒரு கட் அவுட் எடுத்து வைக்க முடியாது, உடனே அடிப்பானுங்க. அந்த மாதிரி எதிர்ப்பு தாங்க முடியாது. பண்டாராவோட கீழத்தெரில் ஒரு வீட்டில் இரவு தொழுவையும் உள்ளரங்கு பயானம் தான் நடத்தணும். அந்த ஊரை அடித்து உடைச்சாங்க, சங்கு போட்டு அந்த ஊரை அடித்து உடைக்கப்பட்டுச்சு. அங்கே தொழுவ முடியாமல் ஆக்குனாங்க. அப்போ மயிலம் தைக்கால ஜிம்மா தொழுவ போவோம். அதன் பிறகு கடை பள்ளிவாசலில் போய் 5 நேர தொழுவை தொழுது கொண்டிருக்கணும். இன்னைக்கு பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கு, பாங்கு சொல்லி அழைக்கப்படுது, ஐயால் அஸ்ஸலா தொழிலின் பார்வாருங்கள், ஐயால் அல் ஃபலா வெற்றியின் பார்வாருங்கள் அழைக்கிறாங்க. எங்களை நாயை விரட்டின மாதிரி விரட்டினாங்க. 30 வருஷத்துக்கு முன்னால் பள்ளிவாசலில் போய் தொழுவணும், அமைதியுடன் பள்ளிவாசலில் போய் வணங்கணும் என்று நினைத்தால் வணங்க முடியாது. தடுக்கப்பட்டோம். அச்சத்துடனே தங்களுடைய என்ன செயல்பாடுகளை அமைத்து கொண்டோம். அப்போ 96 வரையும் என்ன பண்ண, கடைப்பள்ளியில் போய் தொழுவோம். அந்த கடைப்பள்ளியிலையும் இவரை தொழுவதுக்கு அனுமதிக்காதீங்க, இவ்வளோ விடாதீங்க என்று தடுக்கப்பட்டுச்சு. அங்கே உள்ள முத்தவழி எம்எஸ் அலிங்கிறவர் இந்த மாதிரி தொழக்கூடாதுங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன தொழுதுட்டு போங்க என்று அவர்கள் நமக்கு அனுமதிச்சாங்க. அப்போ தவ்ஹீத் பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில் எடுத்து சொல்வதற்கு படாத பாடுபட்டார்கள் சகோதரர்கள். ஒவ்வொரு சகோதரர்களும் இந்த சத்தியத்தை கொண்டு போய் சேர்க்கணும், உண்மையை கொண்டு போய் சேர்க்கணும், அவர்களும் தெளிவுபடுத்தணும், அவர்களும் சுகத்துக்கு போகணும், அவர்களும் வெற்றி பெற வேண்டும் என்று கொஞ்சம் நெஞ்சம் கஷ்டப்படாமல் இந்த சத்தியம் வளர்ந்து வந்துச்சு. உங்களுக்கு ஈஸியான முறையில் இந்த சத்தியம் கிடைச்சிருக்கு, உங்களுக்கு ஈஸியாக பள்ளிவாசல் கிடைச்சிருக்கு. ஆனால் பள்ளியில் தொழ மாட்டேங்கிறீங்க, தொழுவதற்கு ஆள் இல்லை. அதன் பிறகு என்னாவது 96 தொழுதுட்டு இருந்தோம். அப்போ 99 2000 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா ஊர்லேயும் பரவலாக வந்துருச்சு ஏகத்துவம், எல்லா ஊர்லேயுமே பிரச்சனை. அப்போ தவ்ஹீத் ஜமாத்தில் முடிவு பண்ணுறாங்க, நீ தனி பள்ளிவாசல் ஆரம்பிச்சிக்கங்க, ஏன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, விடமாட்டுறாங்க என்று தனி பள்ளிவாசல் அமைத்து கொள்ள சொல்லி ஆர்டர் போடுறாங்க. அதன் பிறகு 2000 இணை வைக்கக்கூடிய இமாம்களை பின்பற்றாதீங்க. 10 வருஷ காலம் 15 வருஷ காலமாக நம்ம ஏகத்துவத்தை எடுத்து சொல்லிட்டோம், அவங்க மாறுற மாதிரி தெரியல, சிறுக்கிலேயே நீடித்து இருக்காங்க அவங்க, அதனால அவர்களை புறக்கணிக்க வேண்டும் என்று 2000 கட்டளை போடுறாங்க. இப்போ 2000 நாங்கள் என்ன பண்ணுறோம், கடைப்பள்ளியிலேயே தனியான முறையில் தனி ஜமாத்தை வச்சு தொழுகிறோம்.
அதற்கு பிறகு ஜிமா ஆரம்பிக்கிறோம். ராஜகிரியில் தனியாக ஜிமா நடக்கும் ஒரு வீட்டில். 2004 ராஜகிரி பண்றாவடிக்காக ஒரு தவீத் பள்ளி அமைக்கப்பட்டுச்சு. 2004. அதுவரையும் நிம்மதியான முறையில் இந்த பள்ளியில் தொழ முடியாது. கடற்பள்ளியில் தொழுதாலும் சுன்னத் ஜமாத் பள்ளியில் என்னைக்கு வேணாலும் பிரச்சனை பண்ணலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம் என்ற அச்சத்துடனே அந்த செயல்பாடுகளை அமைத்து கொண்டோம். இப்போ 2004 தான் ஒரு பள்ளிவாசல் ராஜகிரி பண்றாவடிக்காக அமைக்கப்பட்டுச்சு. இப்போ பள்ளிவாசல் என்பது ஒரு புனித தலம், இயங்கக்கூடிய நன்மை சம்பாதிக்கக்கூடிய இடம். அது முன்னாடி உள்ளவங்களுக்குலாம் அந்த பாக்கியம் கிடைக்கல, உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதில் உள்ள நன்மையே நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க முதல்ல. அப்போ தான் அதை சரியான முறை உபயோகப்படுத்துவீங்க. ஃபஜருக்கு பாருங்கள் 10-15 பேர் இருந்து, அங்கே ராஜியில் பார்த்தா 12 பேர், இங்கேயும் அவ்வளோ தான் இருந்திருப்பீங்க. தொழுவதற்கு ஆளுக்கான கிட்டத்தட்ட 60-80 பேர் உட்காந்துருக்கீங்க. மற்ற நேரத்தில் வேலைக்கு போனாலும் ஃபஜருக்கு வர முடியும், வர மாட்டேங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, யார் பள்ளிவாசலில் வந்து காலையிலும் மாலையிலும் தொழுகின்றாரோ அவர் வரும்பொழுதெல்லாம் அவருக்காக சுவனத்துக்குரிய ஒரு இடத்தை அல்லாஹ் தயார் செய்கிறான், அவருக்கு விருந்து ஏற்பாடும் அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையிலும் மாலையிலும் ஃபஜர் தொழுவை, அசர் தொழுவை, எல்லா தொழுவும் முக்கியம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 2 தொழுகையை வலியுறுத்தி சொல்கிறாங்க. இந்த 2 தொழுவையும் யார் பள்ளிவாசலில் வந்து தொழுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுவனத்தில் ஒரு இடத்தை தயார் செய்கிறான். ஒரு வீடு கட்டுற மாதிரி கட்டிட்டு இருக்காங்க. நமக்கு ஒரு வீடு கட்டுறது எவ்வளோ நாள் ஆகும்? நம்ம மரணிக்கிற வரையும், மரணிச்சு விசாரணை வரையும் அந்த வீடு ஒரு இடம் நமக்காக தயார் பண்ணப்படுது. எதுக்காக? நான் ஃபஜர் தொழுகிறேன், அசர் தொழுகிறேன் என்ற தொழுகையை நாம் பள்ளிவாசலில் நிறைவேற்றும் பொழுது என்ன ஏற்படுது? இல்லை, பள்ளிவாசலில் தொழுவதனால் ஒரு இடத்தை எல்லாம் ஏற்பாடு பண்ணுறானா. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு எல்லாம் விருந்தை ரெடி பண்ணுறான். இது சேர்ந்த வருது. பள்ளியில் வந்து அவர் சொல்லுவதனால் ஒரு சிறப்புக்குரிய ஒரு விருந்தை நமக்கு அல்லாஹ் தயார் செய்கிறான். அப்படின்னா எந்த அளவுக்கு பள்ளிவாசல் பாக்கியமானது, எந்த அளவு வலியுறுத்தி சொல்லப்பட்டது. அந்த தொழுவத்தான சிறப்பு, அதற்குத்தானே இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கு. அழகான முறையில், விரிவான முறையில், சிறப்பான முறையில் இந்த பள்ளிவாசல் அமைச்சிருக்காங்களே, கண்ணுக்கு குளிர்ச்சியாக. இதில் தொழுவதின் மூலமாக நம்ம நிறைய அமைதி பெறலாமே, திருப்தி பெறலாமே, நிம்மதி பெறலாமே. ஏன் தொழுவை இல்லையா? இல்லை, தொழுவ விரும்பலையா? இப்போ பள்ளிவாசலில் வந்து தொழுவதினால் சுவனத்திற்கு ஒரு இடத்தை நாம் இப்பொழுதே தயார் ஆக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை விளைவிக்கணும். அடுத்த நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, இது நீண்டதொரு ஹதீஸ். பள்ளிவாசலில் வந்து நம்ம வரக்கூடிய ஒவ்வொரு துளியும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு மணி நேரமும் எல்லாம் நன்மை. இங்கே வரக்கூடிய ஸ்டெப்புலேருந்து உட்கார்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய அந்த நேரத்து வரையும் எல்லாம் நன்மையை சம்பாதிக்கக்கூடிய ஒரு தளமாக திகழுது. எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க அப்படின்னா, வீட்டிலேயோ கடை வீதியிலேயோ தொழுவதை விட பள்ளிவாசலுக்கு வந்து ஜமாத்துடன் தொழுவது 25 மடங்கு நன்மையாகும். இன்னொரு ஹதீஸ் 27 மடங்கு இருக்குது. வீட்டில் தொழுதாலும் இல்லை கடை வீதியிலேயே கடையில் வியாபாரம் பண்ணிட்டு அங்கேயே ஒரு இடத்த ஏற்பாடு பண்ணி நீங்கள் தொழுவதை விட நீங்கள் பள்ளிவாசலுக்கு வந்து ஜமாத்துடன் தொழுதால் 25 மடங்கு நன்மையாகும். நம்ம சம்பாதிப்பதுக்கு எப்படி பார்ப்போம்? நம்ம ஒரு இடத்துல 100 ரூபா கொடுக்குறாங்க, இன்னொரு இடத்துல 2500, ஒரு இடத்துல 1000 ரூபா கொடுக்குறாங்க, இன்னொரு இடத்துல 25,000, ஒரு இடத்துல 10,000 ரூபா கொடுக்குறாங்க, இன்னொரு இடத்துல 2.5 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. இப்போ அதிகம் தான் தேர்ந்தெடுப்போம், அதிகத்தை தான் விரும்புவோம். அப்போ நாம் வந்து வீட்டில் தொழுதால் இதான் ஒரு நன்மை, பள்ளிவாசலில் வந்து நாம் தொழுதால் 27 மடங்கு நன்மை. இப்போ 27 மடங்கு நன்மையை பெறுவதற்காக பள்ளிவாசலுக்கு வர வேண்டாம், அதுக்கு தானே கட்டப்பட்டிருக்கு, அதை தேர்ந்தெடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யார் அழகிய முறையில் உதவி செய்துவிட்டு பள்ளிவாசலே உதவி செஞ்சணுமா, உதவி செய்துவிட்டு பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய எண்ணத்தில் வரணுமா. நியத்து எப்படி இருக்கணுமா? நான் வீட்டிலே உதவி செஞ்சுட்டேன், நான் வந்து லுகர் தொழுகைக்காக நான் பள்ளிவாசலுக்கு வரேன், இல்லை வேறு எங்கேயாச்சும் நம்ம போகிறோம், அங்கேருந்து திரும்பி நான் பள்ளிவாசலுக்கு வரோம், அந்த எண்ணத்தில் யார் வருகின்றாரோ அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு காலடிக்கும் ஒரு நன்மை எழுதப்படுது, ஒரு பாவம் மன்னிக்கப்படுது. நம்ம என்ன நினைக்கிறோம்? ரொம்ப தூரமாக இருக்க வீடு, இல்லை பள்ளிவாசல் ரொம்ப தூரமாக இருக்க, பக்கத்தில் இருந்தால் அடிக்கடி வருவேனே என்று நாம் நினைக்கிறோம். எந்த அளவுக்கு தூரமாக இருக்கோ அந்த அளவுக்கு பள்ளிவாசலை நோக்கி தொழுகைக்கு வருவதனால் ஒரு நன்மை எழுதப்படுது, ஒரு பாவம் மன்னிக்கப்படுது. நீங்கள் 1000 ஸ்டெப்பு நீங்கள் வந்து வாகனத்தில் வந்தாலும் நல்லா கணக்கு தெரியும். இப்போ வாகனத்தில் வரீங்க, ஒவ்வொரு பக்கத்தில் தொழுவைக்கும் நீ வரும்பொழுது அல்லாஹ் நன்மையை பதிவு செய்வான், அது மட்டுமல்லாமல் பாவத்தை அழிப்பான். பள்ளிவாசலுக்குள்ள சிறப்பு இது.
பாவத்தை அழிப்பான் என்று சொல்லிட்டு பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகையை எதிர்பார்த்து இருக்கும் பொழுதுதான் அவருக்காக வானவர் பிரார்த்தனை செய்வார். எங்கங்க பாங்கு கணக்கு கிடையாது. லுகர் தொழுவ 12:40 என்றால் நாம் 12 மணிக்கே வந்துடும் பள்ளிவாசலுக்கு. எதுக்கு வரோம்? லுகர் ஜமாத்தை பள்ளிவாசல்ல தொழுவ வேண்டும் என்ற எண்ணத்தில் வந்து பள்ளியில் அமர்ந்திருக்கோம். அப்பொழுது வானவர் பிரார்த்தனை செய்வாராம், யா அல்லாஹ் இவருக்கு அருள் புரிவாயாக, ஒரு பாவத்தை மன்னிப்பாயாக. சகோதரர்களே, பள்ளிவாசல உட்கார்ந்துருக்கோம். எதுக்கு? ஜமாத்தை எதிர்நோக்கி உட்கார்ந்துருக்க நேரம் உள்ள வானவர் பிரார்த்தனை செய்வார். நம் தாய் தந்தை சகோதரர்கள் பிள்ளைங்க யாரும் நமக்காக பிரார்த்தனை செய்கிறாங்கன்னு தெரியல, செய்தாலும் சொற்ப நேரம் செய்வாங்க. இந்த வானவர் எவ்வளவு நேரமாக இந்த பள்ளிவாசல்ல ஜமாத்தை எதிர்நோக்கி அமர்ந்திருக்கிறோமோ அவ்வளவு நேரமோ உங்களுக்காக பிரார்த்தனை செய்வாங்க. குர்ஆன் எடுத்து ஓதுங்க, ஹதீஸை படிங்க. அது மட்டுமா, துஆ செய்யுங்க, கையை ஏந்துங்க. யா அல்லாஹ், எல்லாம் தேவை உடையவங்களா இருக்கும், அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்த்துருக்கோம், குறை உள்ளவங்களா இருக்கும், நோயாளியாக இருக்கும், நஷ்டத்தில் இருக்கும், பல கஷ்டத்தில் இருக்கும். நாம் அங்கே பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இருந்த கையை ஏந்தி, யா அல்லாஹ் என்னுடைய கஷ்டத்தை நீக்கு, எனக்கு அருள் புரி, எனக்கு சுகம் அளி, என் நோயை குணமாக்கு என்று பிரார்த்தனை செய்ய. உங்கள் பிரார்த்தனையும் சேர்ந்து வானவரும் பிரார்த்தனை செய்வார். யா அல்லாஹ் அருள் புரியா, அருள் தான் முக்கியம். ரெண்டாவது மன்னிக்கணும். ரெண்டு முக்கிய தன்மை. இந்த அருள் வந்துருச்சுன்னா காசு பணமும் அருள் தான், கஷ்டங்களும் துன்பங்கள் நீக்கிறது அல்லாஹ்வுடைய அருள் தான். இப்போ இந்த அருளை வந்து யார் வேண்டுவா? இந்த பள்ளிவாசல்ல இந்த உட்கார்ந்துருக்க நேரம் ஃபுல்லாக யார்? வானவர் பிரார்த்தனை பண்ணுவார் அவனுக்காக, நமக்காக. அதுக்குள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது அளவுக்கோல் சொல்கிறாங்க. நம்ம ஒழு செஞ்சுட்டு பள்ளிவாசல உட்காந்து என்ன உள்ள நம்ம எதிர்பார்த்து இருக்கிற நேரம்லாம் வானவர் பிரார்த்தனை பண்ணுவார். எது வரை அப்படின்னா, சிறு தொடக்கு காற்று பெரிஞ்சிருது, இல்லை ஒன்றுக்கு போனோம், போயிட்டு வந்த பிறகு ஒழு செய்து வந்து உட்காந்துடணும். அப்போ வந்து பள்ளிவாசலில் தேவையில்லாமல் பேசிக்கிட்டு தேவையில்லாத ஈடுபட்டால் இந்த நன்மையை அடைய முடியாது. எப்படி நோக்கமாக இருக்கணும்? நான் மகரிபிலேருந்து இஷா வரையும் நான் தொழில் எதிர்பார்த்து இருக்கிறேன் அப்படின்னா எப்படி ஆக்கிக்கணும்? நம்ம அதை நன்மையாக மாற்றிக்கணும். அந்த 3/4 மணி நேரமாக வானவர் பிரார்த்தனை செய்வார். யாருக்காக? இந்த தொழுகையை எதிர்பார்த்து நீங்கள் அமர்ந்திருக்க பார்த்தீங்களா, வானவர் பிரார்த்தனை செய்வார். அந்த பிரார்த்தனைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். அந்த பிரார்த்தனை நமக்காக அமைய வேண்டாம், அது உண்மையாக வேண்டாம். அதற்கு தான் பள்ளிவாசல். வேறு எந்த இடத்துல கிடைக்காது. அந்த பள்ளிவாசல்ல நீங்கள் தொழுகையை எதிர்பார்த்து இருக்கும் பொழுதுதான் வானவர் பிரார்த்தனை செய்கிறாரு. அது மட்டுமில்லாமல் அவர் தொழுகையை எதிர்பார்த்து இருக்கும் பொழுதுதான் அவர் தொழுகையிலே இருக்கின்றார். சுப்ஹானல்லாஹ். லுகர் தொழுகை 10 நிமிஷம். நீங்கள் 1 மணி நேரமாக பள்ளிவாசல்ல வந்து ஜமாத்தை எதிர்நோக்கி அமர்ந்து உட்கார்ந்துருக்கீங்களா? அந்த 1 மணி நேரமாக தொழுகையோட நன்மை எழுதப்படும் உங்களுக்கு. 1 மணி நேரம், 1 மணி நேரம் வானவர் பிரார்த்தனை. இந்த அளவுக்கு பாக்கியமானது பாருங்க பள்ளிவாசல். எந்த இடமும் கிடைக்காது. எல்லாம் நன்மை, எல்லாம் நன்மை. ஒவ்வொரு துளியும் நம்ம வரப்போ என்ன பண்ணுவோம்? ஜமாத்து 12:40 தானா, 12:35 வருவோம். 35 உதவி செஞ்சிட்டோமா, அங்கே 2 நிமிஷம் பேசுவோம், சரியா ஜமாத்தில் கலந்துக்குவோம் என்று நினைக்கிறோம். நீங்கள் வந்து பள்ளிவாசல் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு நேரமும் உங்களுக்கு நன்மையை அள்ளித்தரக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் தூரம் நினைக்கிறோம். ஒரு சகாபி, இந்த சகாபி பேர் வந்து ஞாபகம் இல்லைன்னு வச்சிங்களா, அவர் வந்து ரொம்ப தூரத்தில் வீடு கட்டுறாரு. மஸ்ஜித் நபவிலேருந்து அவர் கூட ரொம்ப தூரம் இருக்கும். அவர் டெய்லி நடந்து வருவார். அவரை பார்த்து என்ன நபி தோழர் கேட்குறாங்க, நீங்கள் ஒரு கழுதை வாங்கிக்கிட்டேன். நான் கோபப்படுறார். அவர், வாங்க மாட்டேன், நான் நடந்து வருவதன் மூலமாக நான் நன்மையை பெற வேண்டும். என்ன நோக்கம் அவருக்கு? அந்த நன்மை தருவான். இல்லை, ஒரு ஸ்டெப்புக்கு ஒரு நன்மை இருக்குது, பாவம் மன்னிக்கப்படுது. நான் அதுக்காக தான் தூரமாக வீடு கட்டியிருக்கேன். அந்த தூரத்தில் இருந்து நான் நடந்து வந்து ஒவ்வொரு வக்கத்து தொழுவையும் நான் பள்ளியில் நிறைவேற்ற வேண்டும். நான் கழுதை மூலமாக வந்தால் கூட அந்த நன்மை எனக்கு குறைக்கப்படும். அந்த நிலை வேண்டாம். கோபப்படுறாராம் அந்த சஹாபி. கோபம், என்ன நீங்கள் சொல்றீங்க கழுதை வாங்கின்னு சொல்லிட்டு என்று அவர் கோபப்படுறார் என்று என்ன ஹதீஸ்ல பார்க்கணும். அப்படின்னா தூரம் தான் சிறந்தது. பள்ளிவாசல கூட நாம் எவ்வளவு தூரத்தில் இருக்கோமோ அந்த தூரத்திலிருந்து ஜமாத்தை எதிர்நோக்கி நாம் வந்து அமர்ந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு துளியும் நன்மையை பெற்றுக்கொள்வோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு தொழுகையிலேயே இருக்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையிலேயே இருக்கிறோம். ஏகத்துவவாதி என்று சொல்லக்கூடிய இந்த நன்மை தான் நமக்கு தேவை. ஏகத்துவம் என்று சொன்னாலே அல்லாஹ் ஒருவன், வேறு யாரும் கடவுள் இல்லை என்று சொன்னால் அந்த அல்லாஹ் ஒருவனை எதன் மூலமாக உண்மைப்படுத்த முடியும்? சைதாவின் மூலமாக தானே. நான் சிறுக்க வைக்க மாட்டேன், நான் மௌலிது ஓத மாட்டேன்,
நான் அந்திரிசோடு சாப்பிட மாட்டேன், நான் தாயத்து கட்ட மாட்டேன், நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்க மாட்டேன், செய்வனை நம்ப மாட்டேன், பேயை நம்ப மாட்டேன், நான் ஒரிஜினல் தௌஹீத்வாதி, என் பிள்ளைக்கு ஏகத்துவ முறைப்படி தான் திருமணம் பண்ணேன், நான் ஏகத்துவ முறைப்படி தான் திருமணம் பண்ணேன், அந்த திருமணத்தில் எந்த சடங்கும் இல்லை, நான் தான் வலிமா வந்து கொடுத்தேன், அதை குறைந்த செலவில் நான் நடத்தினேன். தொழுவை இல்லையா எவ்வளோ பேர்ட்ட? தௌஹீத் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறாங்க. நபி வழியில் 5 வகத் தொழுகை பள்ளியின் பக்கம் காணும், முன்னாடியும் காணும். சரி, முன்னாடி தான் இல்லையே, தௌஹீத் முறைப்படி இவர் திருமணம் பண்ணியிருக்காரு, தியாகம் பண்ணியிருக்காரு, இதுக்கு பிறகு பள்ளியில் வந்து 5 நேரம் தொழுவாரு என்று எதிர்பார்த்தால் ஒரு வக்கத்து தொழுகைக்கு பள்ளியில் காணும். இப்போ எது தௌஹீத்? எதன் மூலமாக உண்மைப்படுத்த முடியும்? வளர்ச்சி அடைஞ்சிருக்கு என்று, தீமைகள் எல்லாம் விதத்தில் எல்லாம் ஒழிஞ்சிருக்கு என்று சந்தோஷப்படுறோம். அந்த சந்தோஷம் பள்ளியில் தொழுவையின் மூலமாகத்தான் உண்மையாகும். அப்படி தொழுவவில்லை என்றால் ஈஸியாக அவங்களை வழிகெடுத்து கொண்டு போயிடும் சைத்தான். இந்த தௌஹீதை உண்மைப்படுத்தவில்லை என்றால் உங்களை வந்து பெரிய நேரம் கிடையாது, கொஞ்ச நேரத்தில் உங்களை என்ன பண்ணுவான்? எல்லா விதத்துகளும், எல்லா சிறுக்குகளும், எல்லா அனாச்சாரங்களும் உங்களும் ஈஸியாக போந்துடும். உங்களை வழிகெடுத்து பழைய நிலைமைக்கு அவன் கொண்டு செல்லிடுவான் என்பதை புரிந்து கொண்டு பள்ளிவாசலுக்கு வந்து தொழுவுங்க. நேரத்தெல்லாம் விடுங்க, தூக்கத்தெல்லாம் விடுங்க. ஃபஜர் ஒரு பக்கத்து தொழு விட மாட்டேன். ஒரு சகோதரர் வலுத்தூரில் கேட்குறேன், அவர் சொல்கிறார் ஃபஜருக்கு. நான் கேட்குறப்ப அவர் சொல்லுவார், அவர் நான் வந்து டிரைவராக இருப்பார், அவர் நான் வந்து ஒரு நாள் பள்ளிவாசலுக்கு தொழுவா இல்லைண்டா ஃபஜருக்கு, நான் வெளியூர் போயிருக்கேன்னு அர்த்தம், இல்லைன்னா நான் இறந்து போயிட்டே நினச்சிங்க பாய் அப்படிங்குவார். ஒரு சகோதரர் சொல்லுவார், இப்பயும் ஜமாத்து விட மாட்டேங்க, நான் வரல அப்படின்னா 2 நோக்கமாக தான் இருக்கணும். ஒரு நோக்கம், நான் சவாரியாக போயிருப்பேன் வெளியூருக்கு, இல்லைன்னா நான் மரணிச்சிட்டேன் என்ற நிலை தான் அங்கே ஏற்படும் என்று அவர் சொன்னார். ஆச்சரியமாக இருக்கு அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு. அப்போ ஜமாத்தில் வந்து தொழுவது சிறப்பு. நீங்கள் பள்ளிவாசலை அலங்காரம் செய்திருக்கீங்க அப்படின்னா எதன் மூலமாக உண்மையாகும்? வரிசையை அதிகப்படுத்தணும். ஜமால தொழுவக்கூடிய மக்கள் எல்லாம் என்று 5 நேரம் இந்த ஜமாத்துடன் பள்ளியில் தொழுகிறாங்களோ அப்பொழுதுதான் நான் உண்மையான தௌஹீத் ஏகத்துவம் அவங்களை சென்றிருக்கு என்று நிம்மதி கொள்ள முடியும் என கூறிக்கொண்டு முதல் அமர்வை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம இறை இல்லத்தை பற்றி பார்க்குறோம். இந்த இறை இல்லம் வந்து எந்த அளவுக்கு முக்கியம் என்று பார்த்தோம். அதே மாதிரி நம்ம வந்து எவ்வளோ பேர் ஊரில் இருக்காங்க, தௌஹீத்வாதியாக தான் சேர்த்தா மற்றவங்களாக இருந்தால் தொழுகிறீங்களான்னு கேட்போம். நம்ம பள்ளிக்கு பார்க்க மாட்டோம். நம்ம 5 பேர் தொழுவீங்களா பாயே, ஏன் தொழுவ காணோம் அப்படின்னு கேட்டால் நான் தொழுகிறேங்க, வீட்டில் தொழுதுருவேன். பணக்காரங்களாம் பார்த்தா சொல்லுவாங்க, அதிகமான பேர். கொஞ்சம் வயசானவங்களும் சொல்லுவாங்க, ஏன்னா நான் வந்து வீட்டில் தொழுதுறேன் என்று சொல்லுவாங்க. அப்படி தொழுவலாமா அப்படின்னா அதுக்கு சில கண்டிஷன் இருக்குது. எப்படி நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்கன்னா, பாங்கு சவுண்டு, ஆதான் சவுண்டு கேட்டு தடுக்கும் காரணமின்றி யார் தனித்து தொழுகின்றாரோ அவர் தொழுகை மறுமை நாளில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எப்படி சொல்கிறாங்க? பாங்கு சவுண்டு, நமக்கு பாங்கு சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னா நமக்கு 2 காரணம் இருக்கணுமா? இப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, அந்த தடுக்கும் காரணம் என்றால் என்ன என்று. அப்புறம் நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, நோயும் அச்சமும் தான் விடை பகிர்ந்தார்கள். ஒருத்தர் பாங்கு சவுண்டு கேட்டுருச்சு, மைக்கு மூலமாக கேட்டாலும் அதுக்கு பாங்கு சொல்லி ஆகணும், அந்த பாங்குக்கு துவா ஓதி ஆகணும். அப்போ அந்த துவாக்காக பள்ளிவாசல் அழைப்பை ஏற்று பள்ளியில் தொழுவணும். அப்படி தொழுவவில்லை என்றால் அவர் தொழுகை மறுமையினால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அது தௌஹீத் பள்ளி தான், தௌஹீத் பள்ளியில் தொழுவேண்டா, அதுதான் நமக்கு அளவுகோல். அப்போ பள்ளிவாசலில் வந்து நீங்கள் தொழுவவில்லை என்றால் மறுமை நாளில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது தொழுகை என்று சொல்லிட்டு 2 கண்டிஷன் சொல்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருக்கு நோயாக இருக்கணுமா? எனக்கு பாங்கு சவுண்டு கேட்குது, நான் வந்தால் மலையில் வந்தால் எனக்கு சளி பிடிக்கும், பனியில் வந்தால் எனக்கு ஒத்துக்காது, எனக்கு தீராத வியாதி இருக்குது, நான் வரக்கூடிய அந்த நிலையில் இல்லை என்று உண்மையான நிலை இருக்கணும். அவர் வந்து பாங்கு சவுண்டை கேட்டும் வீட்டில் தொழுவலாம். 2வது யார்? அச்சங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம இருட்டில் வரோம், விஷ ஜந்துக்களால் பாதிப்பு ஏற்படும், இல்லை எதிரினால பாதிப்பு ஏற்படும், ஒரு அச்சமான உணர்வு ஏற்படுது என்று இருந்தால் அவர் என்ன பண்ணலாம்? வீட்டில் தொழுவலாம். அது அல்லாமல் இந்த பள்ளிவாசலை ஏற்பாடு செய்து பாங்கு சொல்வதற்காக அதை நிர்ணயித்து ஐயால் ஸலா தொழுகையின்பால் வாருங்கள், ஐயால் அல் ஃபலா வெற்றியின்பால் வாருங்கள் என்று அழைப்பு கொடுத்து அந்த அழைப்பை செவியேற்று அதற்கு பதில் சொல்லி அவர் தொழுகைக்கு வரவில்லை என்றால், நான் வீட்டிலே தொழுகிறேன்னு சொன்னாலும் அந்த தொழுகை அல்லாஹ்வால் நிராகரிக்கப்படும், தூக்கி போட்டுரும். அல்லாஹ் பள்ளிவாசல் கட்டுற நோக்கம் என்ன? சகோதரத்துவம், அன்பு, நேசம், பிரியம் எல்லாம் ஏற்படணும்.
பணக்கார வீடு இருப்பார், பக்கத்து வீடு ஏழை வீடாக இருக்கும். குடிசையில் இருப்பார், 2 பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, தெரியாது யாருண்டு. நான் உயர்வு நீ தாழ்வு என்ற மனப்பான்மை இருக்கும். இங்கே பள்ளிவாசலை கொண்டு வந்து இந்த ஜமாத்தின் மூலமாக உங்களை ஒன்று நிறுத்திடுவாங்க. இந்த ஏழையுடைய காலில் நீங்கள் செய்தா செய்வீங்க. ஏற்றத்தாழ்வுகள், நிலத்தாழ்வுகள், உயர்வுகள், காசு பணம் எல்லாத்தையும் அழிக்கக்கூடியதான் ஜமாத்து. ஜமாத்து நோக்கம் என்ன? இந்த நன்மைக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா சகோதரத்துவம், அன்பு, நேசம், பிரியம் எல்லாம் உங்கள்கிட்ட ஏற்படணும். அதன் மூலமாக நீ நிறைய மக்களுக்கு செய்யணும். அதன் மூலமாக பாசம் ஏற்படணும், பிரியம் ஏற்படணும், உதவி ஏற்படணும். இந்த உதவியும் பிரியமும் அன்பமும் ஏற்படுவதற்கான ஒரு தளமாக இந்த ஜமாத்துடைய தளத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, பள்ளிவாசலை ஏற்படுத்தியிருக்காங்க. அப்போ பள்ளிவாசலில் தொழுவதின் மூலமாக திருப்தி, நிம்மதி கிடைக்கும், அமைதி கிடைக்கும். எப்படி தான் வீட்டில் தொழுதாலும் வேடிய சவுண்டு கேட்கும், இல்லை பக்கத்து வீட்லையாச்சும் கேட்கும், பிள்ளைங்க சவுண்டு கேட்கும். இங்கே வந்து பள்ளியில் தொழுகிறப்ப குர்ஆன் ரொம்ப நேரம் ஓதுவோம், ரொம்ப நேரம் துவா செய்வோம், தொழுகை அதிகப்படுத்தி தொழுவோம். இப்போ அமைதி தரக்கூடிய ஒரு இடமாக இருப்பதனால தான் அல்லாஹ் எனக்குரியது என்கிறான், நான் விரும்புகிறேங்கிறான். அப்போ நன்மையை சம்பாதிக்கக்கூடிய ஒரு தளமாக இந்த இல்லம் இருக்கு. இந்த இல்லத்தில் நாம் ஒரு பக்கத்தை தொழுவாமல் நான் நிறைவேற்றுவேன் என்பதை முடிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்தது பெண்கள் நினைக்கலாம், என்னப்பா இவ்வளோ நன்மை இருக்கு, இந்த நன்மையெல்லாம் பெறணும் அப்படின்ட்டா நான் பள்ளிக்கு வரலாமா என்ற எண்ணம் ஏற்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, பள்ளிக்கு வரக்கூடிய பெண்களை தடுக்காதீர்கள், அவர்கள் வீட்டில் சொல்வது தான் சிறந்தது. 2 ஆப்ஷன் சொல்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பள்ளிக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களை தடுக்கக்கூடாது, ஆனால் வீட்டில் சொல்ல சிறந்ததுன்ட்டாங்க. ஆனால் நன்மையை பெறணும், ஸ்டெப்புக்கு நன்மை பெறணும், இங்கே வானோட பிரார்த்தனை பண்ணணும், நான் 1 மணி நேரமாக உட்கார்ந்துருக்க அந்த தொழுகையோட நன்மையாக்கணும், அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பெறணும் என்று நீங்கள் விரும்பினீங்கன்னா தாராளமாக அனுமதி பெறலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஃபஜர் வரையும் பெண்கள் தொழுதாங்க. ஃபஜர் தொழுகை கூட பெண்கள் வந்து அணிவகுப்பார்கள் மஸ்ஜித் நபவியில். எப்படி? இப்போ இருட்டிலே தொழுக முடிஞ்சோமா? ஒரு முகத்தை பெண் முகத்தில் யாரும் பார்க்க முடியாதான். அதுக்குள்ளே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாலேயே தொழுகை முடித்து அமைச்சிடுவாங்க. அப்படின்ட்டா அப்போ ஃபஜருக்கும் தொழுகைக்கு வந்திருக்காங்க. மற்ற எல்லா நேர தொழுகையிலும் பெண்கள் கலந்துக்கிட்டு இருக்காங்க. பெண்களுடைய குரல்கள், பிள்ளையுடைய குரல் கேட்குமா, இந்த குரலைய பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை சுருக்கி கொள்வாங்களாம். இந்த தாயை வந்து இறக்கப்படுவாங்க என்று தாய்க்காக பெரிய சூறா ஓத வேண்டும் நினைக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணிகள் பள்ளிவாசலுக்கு குழந்தையை அழைத்து கொண்டு வந்திருப்பாங்களாம். அந்த குழந்தை அழுவுமா, அந்த சவுண்டை கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை சுருக்கி கொள்வார்களாம். இப்போ பள்ளிவாசலுக்கு பெண்கள் வர வேண்டும் என்ற அனுமதியை நீங்கள் கேட்டால் அனுமதி கொடுக்கப்படும். இந்த நன்மைகள் எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சிறந்த தலம், ஊரில் இருக்க பெரிய பாக்கியம், 100 பள்ளிவாசல் பெருசாக அலங்காரம் செய்யப்பட்டு உங்கள் ஊரில் இருந்தாலும் இந்த ஏகத்துவ பள்ளிவாசலுக்கு ஈடாக எந்த பள்ளிவாசலும் ஆகாது. இது மட்டும்தான் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, இதை மட்டும்தான் அல்லாஹ் விரும்புவான். இந்த பள்ளிவாசலை அல்லாஹ் விரும்புகிற மாதிரி நான் அமைத்துக் கொள்வோம் என கூறிக்கொண்டு 2ஆம் அமரை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.